தாய் மண்ணின் சாமிகள் தொடர்கிறது. படே சாஹிபால பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலை இங்க இருக்கு. அபூர்வமான ஒரு லிங்கம் கூட இருக்கு. ஒரு முறை கோவிலுக்கு பக்கத்துல குழி ஒண்ணு தோண்டி அதுக்குள்ள படே சாஹிபு இறங்கி அங்க விளையாடிட்டு இருந்த குழந்தைகள் கிட்ட தன் மேல மண்ணை வாரி போட சொல்லியிருக்காரு. குழந்தைங்களும் அப்படியே பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவருடைய சத்தம் அப்படியே அடங்கி போயிடுச்சு. குழந்தைகள் அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழியில இருந்து படே சாஹிபோட கை மட்டும் வெளியே வந்து குழந்தைகளுக்கான இனிப்பு மிட்டாய்களை வழங்குச்சான். அந்த அருணாச்சலேஸ்வரர் வந்து ஒளியே படாத ஒரு அற்புதமான லிங்கம். அந்த அருணாச்சலேஸ்வரரை மகான் வழிபட்டு அந்த வழியில 43 சித்தர்கள் இந்த மகானுக்கும் அருணாச்சலேஸ்வரருக்கு இடையில இருக்கிறதா வரலாறு. வலதுபுறத்தில் அருணாச்சலேஸ்வரர் கோவில். இங்குள்ள சிவலிங்கம் படே சாஹிபால் கைலாயத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்கிறார்கள். கோவிலுக்குள் கல்பூன்களை கொண்ட அழகிய மகா மண்டபம். இந்த கோயில் வந்து கட்டணத்து வந்து இந்த ஊருக்காரு கிடையாதுங்க. பம்பாயிலிருந்து அவரு சிசியரை வர வச்சு இந்த கோயிலை வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் கட்டும்போது இவர்கிட்ட வந்து ஒரு குதிரை ஒன்று வெள்ளை குதிரை இருந்திருக்குது. அந்த வெள்ளை குதிரையை வந்து கடலூர்ல 100 ரூபாய்க்கு வந்து இதை வித்துருவாருங்களாம். அந்த குதிரை மறுபடியும் வந்து இங்க படே சாஹிப்ட்ட வந்துருமா. படே சாஹிப்ட்ட வந்த உடனே அந்த குதிரை வாங்கின சேட்டு என்ன பண்ணாரு, இந்த மாதிரி என்னடா அந்த குதிரை நம்மள்கிட்ட எல்லாம் மறுபடியும் வந்து அந்த சாமியிட்டே போயிட்டு இவரை போயிட்டு நீங்க தீர்த்து கட்டிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு 10 ஆளுகளை கட்டி தடி எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க வந்து பார்க்கும்போது இங்க மகிழ மரம் இருக்குதுங்க. இந்த மகிழ மரத்தின் கீழே வந்து ஐயாட உருவம் வந்து தலை தனியா கால் தனியா முண்டம் தனியா தனித்தனியா இருக்குமா. இந்த அடியாளுக்கெல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் அந்த சேட்டுட்டு போய் சொல்றதுக்கு ஓடி போடுவாங்க. ஓடி போட்டு வந்து ஐயாவுடைய திருவுருவம் ஒரே இதாயிடுமாங்க. உள்ளே சென்றதும் விநாயகருக்கான சன்னதி. கருவறை முகப்பின் மேல் கையில் யாழுடன் வேட்டி அணிந்த கோலத்தில் காட்சி தருகிறார் படே சாஹிபு. தலையில் புல்லாவும் நெற்றியில் குங்குமமும் இருக்கின்றன. சிறப்பு வாய்ந்த கோயில். எல்லா மதத்தினரும் இந்த கோயிலுக்கு வருவாங்க. இங்க வரும் 10-8 பேருக்கும் வெளியில் வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் தங்குவாங்க, 10 நாள் தங்குவாங்க, 15 நாள் தங்குவாங்க. நினைச்சது நடக்கும் கண்டிப்பா. இப்போது கொடிய நோய்களால பாதிக்கப்பட்டவங்களை இந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு வராங்க. இங்க வந்து படே சாஹிபோட ஜீவ சமாதியை தரிசனம் பண்ணிட்டு அன்னதானம் பண்ணா உரிய பலன் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை எல்லா பக்தர்கள் கிட்டையும் இருக்கு. 3 மாசமா எனக்கு உடம்பு சரியில்லாத நான் எங்க பார்த்தாலும் சுத்தி சுத்தி வந்தேன். எனக்கு வந்து இந்த இடம் போனா ஆடும், சிரிக்கும், அழுவோம். இந்த இடம் போனோன்னு எதுவுமே என்கிட்ட சொன்னதே கிடையாது. இனிமே எனக்கு சூனியம் வச்சிருக்குது, கலாடி மண்ணை எடுத்து செஞ்சு வச்சுக்குதுன்னு சொல்றாங்க. அதனால நான் படாசப்பா புண்ணியத்துல நான் இவரை நம்பி நாங்க இந்த இடத்துல வந்து இருக்கேன். படே சாஹிப் வந்து அந்த குளத்துல வந்து கையை காலை கழுவும் போது இவருக்கு வந்து மேலெல்லாம் வந்து முட்டை முட்டையா கிளம்பிடுவான். கிளம்பும் போது என்னடா இது இந்த மாதிரி நம்ம மேல ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த சாமியார்கிட்ட போய் பார்க்கும்போது அவன் வந்து சில ஒரு வேலைலாம் பண்ணி வேலை வைத்தியம் பண்ணின்னு வேலை சூனியக்காரன் எல்லாம் இருந்து அவனுக்கு அந்த ஊர் ஜனங்கள்லாம் அவனுக்கு அடக்கமா இருக்கும்போது படே சாஹிப் மட்டும் மரியாதை கொடுக்க மாட்டாரான். எழுந்து வந்து என்ன நீ என் காலில் வந்து ஓயலைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஏன் உன் காலில் விழுதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்படியே என்ன அந்த குளத்துல வந்து ஒரு கை நிறைய தண்ணி எடுத்துன்னு போயிட்டு அந்த வைத்தியருக்கு கொடுத்துருக்காரு. அந்த சாமியாருக்கு கொடுக்கும்போது அந்த சாமியார் வந்து அந்த தண்ணி கொப்பிச்சு வந்து அந்த பல்லு பூரா கொட்டிக்குவான். கொட்டிக்கின உடனே அப்புறம் வந்து அந்த சாமியார் வந்து படே சாஹிப்கிட்ட உன்னோட ஒரு மகான் யாரும் இல்லையா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு. கருவறைக்குள் படே சாஹிபுவின் சமாதி. அதன் மேல் மாலைகளும் மலர்களும் நிறைந்திருக்க அதன் முன்புறம் வெள்ளியினால் ஆன சாஹிபுவின் முகம். நெற்றியில் குங்கும பொட்டு. முகத்திற்கு எதிரே தீபாராதனை காட்டப்படுகிறது. சமாதிக்கு பின்புறம் மகானான சாஹிபுவின் வெண்கல சிலை. எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பாபா கிட்ட போய் 5 வாரம் பத்தி ஏற்றி மரத்தை சுற்றி மனசார வேண்டிங்கன்னா நினைச்சது நடக்கும்னாங்க. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, கல்யாணம் செஞ்சு வைக்கவும் யாரும் கிடையாது. கல்யாணம் ஆகுமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. உண்மையாலுமே இந்த சன்னிதானத்தில் பாபா சன்னிதானத்தில் நின்று சொல்கிறேன், இந்த இடத்துக்கு 3 மாதம் தொடர்ச்சியா தவறாம 3 மாதம் வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்தேன். கரெக்டா 3 மாசத்துல எனக்கு ஆண்டவன் பாபா எனக்கு கல்யாணம் முறையில
எனக்கு தானா யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க எனக்கு வழிகாட்டி கல்யாணம் ஆகி இன்னைக்கு நான் குழந்தையோட இருக்கேன். இவங்க தான் நான் சொன்னது மாதிரி எனக்கு கிடைச்ச மனைவி. பாபா புண்ணியத்தில் எனக்கு அனாதை இல்லாமல் இன்னைக்கு எனக்கு மனைவி, குழந்தை, மாமியார், மாமனார், இன்னும் நிறைய சொந்தமா எனக்காக கிடைச்சிருக்காங்க. முகத்தில் கருணையும் சாந்தமும் கொண்டிருக்கிறார் சாய்பு. வரும் பக்தர்களுக்கு திருநீரும் தீர்த்தமும் வழங்கப்படுகிறது. என் கோணத்தில் அமைந்திருக்கும் கருவறையில் அணையா விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. சித்தரா வாழ்ந்த மகான்கிறதுனால இங்க இன்னும் சில விசித்திரங்கள் நடக்கிறதா சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு. அங்க தீமிதி திருவிழா நடத்தப்படுது. ஆனா அந்த திருவிழாவை நடத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூ கரகத்தை படே சாஹிபு சமாதிக்கு முன்னாடி வச்சு உத்தரவு வாங்கினதுக்கு அப்புறம் தான் தீமிதி திருவிழா நடக்குது. தீ மிதிக்கிற இடத்துல முதல்ல அணில் ஓடினதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க இறங்கி தீ மிதிக்கிறாங்க. 12 கிராமங்களுக்கு சொந்தமான ஒரு கோயில் திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயில்ல மாபெரும் தீமிதி திருவிழா வந்து வருஷா வருஷம் பங்குனி மாசம் அமாவாசை கழிச்ச வளர்ப்புறையில பௌர்ணமிக்கு முதல் நாள்ல சதுர்தசியில வரும். அந்த திருவிழா பிரம்மோற்சவம் மிக சிறப்பா நடக்கும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தீ மிதிப்பாங்க. மகான் மறைந்த நாள் அன்று சிறப்பான முறையில் திருவிழா நடக்கிறது. மகானின் சிலையை தேரில் வைத்து கோவிலுக்குள் எடுத்து வருகிறார்கள். கோயிலுக்குள் இருக்கும் மகிழ மரத்தில் கயிறுகளும் வேண்டுதல்கள் எழுதப்பட்ட கோரிக்கைகளும் அதிகப்பட்டிருக்கின்றன. மகான் முக்தி அடைஞ்சதுனால அந்த மகானுக்கு வந்து அந்த ஆயில்ய நட்சத்திரம் மாசி மாசத்துல மகா குரு பூஜை என்பது விசேஷமா நடக்குங்க. அந்த விசேஷமானதுல வந்து பல்லாயிரக்கணக்கான இசை கலைஞர்லாம் வந்து கலந்துப்பாங்க. அன்னைக்கு வந்து இசை விருந்து, காலையில இசை விருந்து நடக்கும். மகானுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அன்னதானம். அந்த அன்னதானம் செய்து அவங்க வழிபடுவாங்க. இதற்கு அருகில் திரௌபதி அம்மனின் கோவில். தங்களுடைய கிராமத்தில் தங்கி பலருடைய நோய்களை தீர்த்து பலருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி இருக்கிற படே சாஹிபுவை மதபேதங்கள் இல்லாமல் வந்து வணங்குகிறார்கள் பக்தர்கள். விபூதி அணிந்த லிங்கம் இருக்கிற கோவிலில் குல்லா அணிந்த படே சாஹிபுவும் இருக்கிறார். சுற்றி இருக்கும் மக்கள் ஒருமைப்பட்டால் மதபேதங்கள் ஒரு பொருட்டில்லை. இதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இந்த எளிய கோவில். படே சாஹிபு கோவில் நடை காலையில 6 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும், மீண்டும் மாலை 4 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். தங்களை வாழ வச்சவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, மக்கள் அவங்கள மறக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த படே சாஹிபு கோவில்.